சரி, ஆடுகிறேன் என்றான் யுதிஷ்டிரன். மண்டபம் நிறைய கூட்டம். சபையில் துரோணரும் கிருபரும் பீஷ்மரும் விதுரனும் திருதராஷ்டிரனும் இருந்தார்கள். கலகத்துக்கு காரணமான சூதாட்டம் நடைபெறுகிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தும் தடுக்க முடியாமல் அதிருப்தியோடு உட்கார்ந்திருந்தார்கள். மண்டபத்தில் கூடியிருந்த ராஜகுமாரர்கள் மிக்க உற்சாகத்தோடு ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலில் இரத்தினங்கள் பந்தயம் வைக்கப்பட்டன. பிறகு பொன்னும் பொக்கிஷங்களும் வைக்கப்பட்டன. பிறகு தேர்களும் குதிரைகளும் வைக்கப்பட்டன. இவற்றை இழந்த பின் யுதிஷ்டிரன் தன் வேலைக்காரர்களை பந்தயம் வைத்து இழந்தான். பிறகு தனக்குள்ள யானைகளையும் சேனைகளையும் பந்தயமாக வைத்து அவற்றையும் இழந்தான். சகுனியின் பாய்ச்சிகை ஒவ்வொரு வீச்சிலும் அவன் சொன்னபடி நடந்து கொண்டது. பசுக்கள், ஆடுகள், நகரங்கள், தேசங்கள், பிரஜைகள் எல்லாவற்றையும் யுதிஷ்டிரன் இழந்தான். ஆட்டத்தை நிறுத்தவில்லை. தம்பிகளின் உடல் மேலிருந்த ஆபரணங்களையும் இழந்தான். வேறு ஏதாவது உண்டா என்றான் சகுனி. அதோ அழகிய சியாமள நிறம் கொண்ட நகுலன் இருக்கிறான். இவனும் எனக்கு ஒரு பொருள் ஆவான். அவனையும் பந்தயம் வைக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். அப்படியா? இதோ உன் பிரியமான ராஜகுமாரன் எங்கள் வசமானான் என்று சொல்லி பாய்ச்சிகையை வீசினான். சொல்லியபடியே ஜெயித்தான் சகுனி. சபை திடுக்கிட்டது. இதோ என் தம்பி சகாதேவன், கல்வியின் கரையை கண்டு புகழ் பெற்றவன். இவனையும் பந்தயமாக வைப்பது தவறு. ஆயினும் வைக்கிறேன், ஆடுவாயாக என்றான் யுதிஷ்டிரன். ஆடினேன், ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே பாய்ச்சிகையை வீசினான் சகுனி. தம்பி சகாதேவனையும் இழந்தான் தருமன். ஒருவேளை இத்துடன் யுதிஷ்டிரன் ஆட்டத்தை நிறுத்தி விடுவானோ என்று அந்த துராத்மா சகுனி, உன் மதிப்பில் பீமனும் அர்ஜுனனும் மாத்ரி புத்திரர்களை விட விலை அதிகம் போலும். அவர்களை வைத்து ஆடமாட்டாயல்லவா என்று குத்தி சொன்னான். மூடனே, எங்களை பிரித்துவிட பார்க்கிறாயா? அதர்மத்தில் வாழ்பவனாகிய உனக்கு எங்களுக்குள் இருக்கும் தருமநிலை எங்கே தெரிய போகிறது என்று கூறி யுதிஷ்டிரன், யுத்தத்தில் எங்களை கரை சேர்க்கும் நாவாயை போன்றவன், ஒப்பற்ற பராக்கிரமம் படைத்தவன், எப்போதும் வெற்றிக்கு ஸ்தானமானவன். இந்த அர்ஜுனனையும் பந்தயமாக வைக்கிறேன், ஆடு என்றான். இதோ ஆடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சகுனி ஆடினான். யுதிஷ்டிரன் அர்ஜுனனையும் இழந்தான். கரை கடந்து போன துரதிர்ஷ்ட பிரவாகம் தர்மபுத்திரனை வசமின்றி செய்து அவனை இழுத்துச் சென்றது. கண்களில் நீர் கலங்க, அரசனே, யுத்தத்தில் எங்களுக்கு தலைவன், அரசர்களுக்கு பயத்தை தரும் வஜ்ராயுதம் எடுத்த இந்திரனை போன்றவன், அவமதிப்பை ஒருபோதும் பெறாதவன், உலகத்தில் இவனுக்கு சமமான தேகவன்மை படைத்தவன் எவனுமில்லை. இந்த பீமனை பந்தயமாக வைக்கிறேன் என்று சொல்லி வாயுபுத்திரனையும் பந்தயமாக வைத்து ஆடினான். மறுபடியும் யுதிஷ்டிரன் தோற்றான்.